சரவணபவ. ஓம் சரவணபவ. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று கந்த சஷ்டி இல்லையா. ஸோ இந்த 6 நாள் விரதம் இருந்துட்டு இன்னைக்கு முருகரோட திருக்கல்யாணம் எல்லாமே கல்யாண சாப்பாடு தான் பண்ணுவாங்க. நான் அவ்வளோ பெருசாக பண்ணலைன்னாலும் ஒரு வடை பாயசத்தோட தான் இன்னைக்கு நான் சமையல் பண்ண போறேன். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் பருப்பு ரசம், அதுக்கப்புறமா பருப்பு வடை பண்ண போறேன், பால் பாயசம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு கறி. ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பேன்ல. இந்த பக்கம் பால் பாயசத்துக்கு அரிசி நல்லா வெந்தெடுத்து நம்ம மசிச்சுட்டு பாலை விட்டுடலாம். ஆமா, பச்சரிசி நல்லா ஒரு மசிச்சுட்டு பாலை விட்டுருவோம். காய்ச்சின பால் தான் சேர்க்கிறேன். சிம்ல வச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் ரசத்துக்கு எப்பயும் போல நான் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கையில கசக்கிட்டு புளி தண்ணி விட்டுருக்கேன். இப்பதான் மஞ்சள் பொடியும் நம்ம ரசப்பொடியும் சேர்க்க போறோம். மஞ்சள் பொடி, ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போக. இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு, 2 வெந்தயம், நான் பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, இந்த எண்ணெயில் ஒரு பரட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு காய்கறியை. இப்போ காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடுது. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துப்போம். நல்லா சேர்ந்து காயும் வெந்து வரணும். அந்த புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ 6 நாளும் விரதம் இருந்தவங்க இன்னைக்கு இந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் விரதம் ஃபுல்லா இருந்துட்டு இந்த சாப்பாடு பெருசா சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஒரு பாசிப்பருப்புல ஒரு கஞ்சி, அதே மாதிரி பிரண்டை தொகையல் ரொம்பவே நல்லது. பிரண்டை தொகையல் அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா வயிறு புண்ணா இருக்கும் இல்லையா, அதனால எது லைட் ஃபுட்டா, ரொம்ப காரமே இல்லாம லைட் ஃபுட்டா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா ஒரு 2 நாள்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஸோ இது நமக்கு முருகன், ஆமா, பால்ல மிளகும் மஞ்சள் பொடியும் போட்டு கூட நீங்க குடிக்கலாம். இது நம்ம முருகருக்காக, முருகரோட திருக்கல்யாணத்துக்கு அவருக்கு நம்ம ஸ்பெஷலா கல்யாண சாப்பாடு பண்ணி போடுறோம். அதான் இந்த பக்கம் ரசம் நல்லா கொதிச்செடுத்து புளி தண்ணி. இப்போ பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி, அப்புறம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா நுரைச்சி வரணும். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும், கொஞ்சம் நுரைச்சி வரணும். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். இது எப்பயுமே போடுறது தான், புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்க, பால் பாயசத்துக்கு சாதம் நல்லா வெந்திருந்தது. பாலையும் விட்டுட்டோம், அதோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இப்போ குங்குமப்பூ கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு. இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாமா. இப்போ சாம்பார் தான் பண்றோம். ஸோ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியும் சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ பருப்பை சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 கரண்டி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துருவேன். இது கூடவே வெல்லமும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் சாம்பார் நல்லா கொதி வரட்டும். பாருங்க, ரசம் இன்னும் நுரைச்சி வரல. ரசம் எப்பயுமே சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வரும். நல்லா
அந்த சிம்லேயே அந்த புளி தண்ணியும் கொதிக்கணும், சிம்லேயே அந்த பருப்பு ஜலம் விட்ட உடனே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்னும் நுரைச்சி வரட்டும். இந்த பக்கம் வந்து பால் பாயசத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் பால் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் பாயசத்துக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1 கப் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் தான் விட்டுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக பால் பாயசத்துக்கு ஏலக்காய் தேவையில்லை. அந்த பாலோட கொதிச்சு வரும்போது அது ஒரு வாசனை வருமே, அதுவே நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். நல்லா கொதிக்கட்டும். கருவேப்பிலை மிளகாய் போட்டுருவோம். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து இறக்கி வச்சுட்டு, சாம்பாருக்கு ஆல்ரெடி நம்ம தாளித்தோம், பட் மேலாக தாளிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் மேலாக தாளிச்சிடலாம். ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுத்து, ஆஃப் பண்ணிவிட்டேன். தாளிக்க தான் தாளிக்கணும். கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 2 வெந்தயம், பெருங்காயப்பொடி கொஞ்சம், கருவேப்பிலை. இப்போ அடுத்தது ரசத்துக்கு தான் நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். கொஞ்சமாக வந்து கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது மிளகு சீரக பொடி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், ஸோ அதுவும் மேலாக போட்டுக்கலாம். கடுகு சீரகம் தாளிச்சிரும் ரசத்துக்கு. சுட சுட மேலாக விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி. நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுது. அந்த பக்கம் வந்து எல்லா காய்கறியும் போட்ட சாம்பாரும் ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வந்து பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். பாருங்க, பால் பாயசத்துக்கு பால் நல்லா சிம்லேயே வச்சிருங்க, கடைசியில் பார்த்துக்கலாம். அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கட்டும். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு கறி தான். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. உளுத்தம் பருப்பு, கடுகு, பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா பொடி. உருளைக்கிழங்கு இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்தது வந்து பருப்பு வடைக்கு தான் அரைக்க போகிறோம். பருப்பு வடைக்கு நல்லா 1 கப்பு பருப்பு வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஸோ தண்ணியெல்லாம் வடியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வடைக்கு இஞ்சி, ஊற வச்ச பருப்பு, தண்ணியே இல்லை, நல்லா வடியை விட்டுக்கோங்க. பாதி ஒரு 5-6 வரமிளகா, தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். கொரன்னு அரைச்சாச்சு. இதே மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுது, நம்ம எடுத்துடலாம். வடைக்கு அரைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, வடைக்கும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் எண்ணெயை வச்சுட்டு நல்லா காய விடும். ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, வடையை தட்டி போட்டுடலாம். வடை ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். வடை வேணுங்க தட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே போட்டுடலாம். நம்மளுடைய பால் பாயசமும் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இதில் வேணும்னா நீங்கள் பாதாம், முந்திரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை, சிம்பிளாக ஜஸ்ட் அப்படியே ஒரு பால் பாயசம் இந்த பாலோட டேஸ்ட்டோட இருக்கட்டும்னு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து முருகரோட திருக்கல்யாணம். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார், பருப்பு ரசம், பருப்பு வடை, பால் பாயசம் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விரதம் இருந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாசிப்பருப்பில் ஒரு கஞ்சி மாதிரி குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அழகாக திருப்தியாக சாப்பிடுங்க. முடிஞ்சதுன்னா பிரண்டை இருந்தது அப்படின்னா பிரண்டை தொகையில் சாப்பிடுங்க. ஏன்னா வயிறுலாம் புண்ணாயிருக்குமா, ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அது சாப்பிடுங்க. அகத்திக்கீரை கிடச்சா அது கூட சாப்பிடலாம். என்ன முடியுதோ அதை பண்ணி சாப்பிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.